ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் புளி குழம்பு சுண்டல் போட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு தக்காளி வந்துட்டு ஒரு 4-5 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது லைட்டாக வணக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கத்திரிக்காய் வந்து ஒரு 7-8 நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அதை 2ஆக கட் பண்ணி போடுறேன். இந்த கத்திரிக்காய் வந்து லேசாக வணங்கணும். நான் அரைச்சி ஊற்றுறதுக்கு சின்ன வெங்காயம், 4 பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், 3 தக்காளி போட்டு வணக்கி வச்சுருக்கேன். அதில் 5 ஸ்பூன் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி வணக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணக்கிட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இதை வந்து நான் வணக்கி வச்சுருக்கேன்னு சொன்னாலே அது ஆறிடுச்சு. நான் இப்போ இடையில 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வணக்கி வச்சதை அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும். இப்போது நான் சுண்டல் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடையே அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். அப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேலே. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிச்சு, குழம்பு திக்காக வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.